கவலைக்குரிய காரணம், எனக்கு நாளைக்கு மோசமான சூழ்நிலை உருவாகிவிட்டதை போன்று நான் கவலைப்படுகின்றேன். நான் உருவாக்கிவிட்டேன். என்னுடைய அறிவின் சாமர்த்தியத்தை கொண்டும் என்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டும் என்னென்ன வழிகளில் என்னுடைய கவலைகளை நீக்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சாத்தியக்குறிகளையும் நான் சீர்தூக்கி பார்த்துவிட்டு இறுதியாக எனக்கு இதுதான் முடிவு என்று கவலையினுடைய உச்சகட்டத்தில் நான் என்னுடைய இலக்கை அமைத்து கொண்டு அமர்கின்றேன். கவலை நமக்கு நிரந்தரமாகி விடுகின்றது. நான் ஏற்கனவே பாதையை அமைத்து விட்டேன். இதுதான் என்னுடைய சூழ்நிலை நாளைய வாழ்க்கைக்கென்று. அனைத்து வழிமுறைகளையும் என்னுடைய அறிவுக்குட்பட்ட அவ்வளவையும் யோசித்து பார்த்துவிட்டு எனக்கு இதுதான் கதி என்று நான் ஆக்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது என்னுடைய பாதை எதை நோக்கி செல்லும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு பேச்சிலும் எதை நோக்கி செல்லும்? அந்த கவலையினுடைய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுமா, அல்லது சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் அமைதிக்கும் உரிய பாதையின் பக்கம் செல்லுமா? என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை இன்று நான் எதனை மனதில் கொண்டிருக்கின்றேனோ, எந்த உணர்ச்சியை கொண்டிருக்கின்றேனோ அந்த உணர்ச்சியின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கை நகரும். எனக்கு முடிவு சுகமானது என்று நான் எண்ணும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை இறைவன் அமைக்கின்றான். என்னுடைய வாழ்க்கை கேடுதான் என்று எண்ணும் பொழுது, நான் இறைவனை விட்டுவிட்டு என்னால் முடியும் என்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்கின்றேன். எனக்கு நானே அநியாயத்தில் ஈடுபடுகின்றேன் உணர்ச்சியை கொண்டு நான் வாழும் பொழுது. உணர்ச்சி என்பது கவலை. அந்த கவலை வேண்டாம் என்ற உணர்வு அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய பாதை வேண்டாம் என்ற உணர்வு அது. நீங்கள் நிர்ணயித்த இலக்கு வேண்டாம் என்ற உணர்வு அது. நீங்கள் அறியாத நன்மைகள் என்னிடம் இருக்கின்றன என்ற உணர்வு அது. நன்மைக்கு பதிலாக தீமையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்ற உணர்வு அது. உங்களால் இயலாததற்கு கடவுள் வேண்டும் என்ற உணர்வை ஏற்கனவே கற்பித்திருக்கின்றேன். எப்படி மறந்தீர்கள்? அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அங்கு நீங்கள் அமரும் பொழுது இப்பொழுது கடவுளை அழைக்கின்றீர்கள், என்னை காப்பாற்று என்று. நான் என்னுடைய கவலைக்குரிய பாதையை ஊர்ஜிதம் செய்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் என்னுடைய பாதை அதை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு முயற்சியிலும் எனக்கு கஷ்டங்களும் இடர்பாடுகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுதெல்லாம் இறைவன் அழைக்கவில்லை. அதில் மீண்டு வர உங்களுக்கு என்ன வழி இருக்குது என்று பார்த்தீர்கள். மனிதர்களிடம் கேட்டீர்கள், வழிமுறைகளை கேட்கிறீர்கள். மனிதர்களோ அவர்கள் அறிந்து வைத்திருந்து கூறுவார்களே தவிர அறியாதவற்றையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து எந்த பதிலையும் அவர்கள் கொடுக்க முடியாது. எதனை நான் என்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டேனோ அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. கவலைக்குரிய வாழ்க்கையா, அமைதிக்குரிய வாழ்க்கையா, எது வேண்டும்? கவலை வேண்டாம், அமைதி வேண்டும். கவலையை நான் நீக்கிக்கொள்வேன். நீங்கள் நீக்கிக்கொள்ள முடியும் என்றால் கவலையில் ஆகியிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய எண்ணங்களின், உங்களுடைய வழிமுறைகளின் உச்சகட்டமாக இலக்கை அடைந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முடிவு செய்த பிறகுதான் கவலை ஏற்படுகிறது. என் இறைவன் என்னை பாதுகாப்பான் என்ற நடுவிலே வரக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு எண்ணமும் உங்களுக்கு அமைதியையும் கூடவே கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே அமைதியுடன் கூடிய கவலையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சியை நாம் கைவிட வேண்டும். அது என்னுடைய அறிவினுடைய அயற்சியும், என்னுடைய அறிவின் கேட்டால் ஏற்படக்கூடிய அலட்சியமாகும். அவற்றை நான் அலட்சியப்படுத்த வேண்டும்.